பெருமாள் முருகன் சிறுகதைகள். அத்தை வீட்டுக் கோடை. வாசிப்பது சந்தீப். அத்தையின் வீடு செந்திலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கதவை திறந்தால் உடனே உள்நுழையும் வாகன இரைச்சல்கள். முகத்தில் வந்து அப்பும் மண் புழுதி. அவற்றை விட விளையாட வாசலே கிடையாது. தப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டோமோ என்று ரொம்பவும் பயந்து போனான். ஊரில் பையன்களோடு காடு மேடுகளில் குப்பாங்குதி போட்டுக் கொண்டும் கண்ட கிணறுகளில் ஏற மனமின்றி நாள் முழுக்க குதித்துக் கொண்டும் கிடந்தவன் எதேச்சையாக அத்தை கண்ணில் பட்டுத் தொலைந்தான். இழவு காரணமாகவோ எதற்கோ யாரையோ விசாரிக்க வந்தவள் அமர அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது விளையாட்டு முசுவில் இருந்தவன் தண்ணீர் குடிக்க வீட்டுக்கு ஓடிவந்தான். ஆளையும் மேலையும் ஆராய்ந்து அத்தை இப்படி கேட்டாள். என்ன பையன இப்படி திரிய உற்றுக்கற? அது அம்மாவை குறை சொல்வது போலிருந்தது. அம்மா சலிப்போடு சொன்னாள். பள்ளிக்கூடம் ரீவு விட்டுட்டா இவனை கையில பிடிச்சா வைக்க முடியுது? நாயாட்டம் நாள் முழுக்க திரியறதுதான் வேலை. அத்தை லேசான சிரிப்போடு இப்போது அவனை பார்த்து கேட்டாள். வாடா, எங்கூட்டுக்குத்தான் போலாம். நெபுலனத்தியா ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். தண்ணீரை குடித்துவிட்டு திரும்ப ஓட எத்தனித்தவன் அத்தையின் அழைப்பால் சற்றே நின்றான். அம்மாவின் முகத்தை திரும்பி பார்த்தான். அப்போது போவது வேண்டாம் என எதை பற்றியும் அவன் தீர்மானித்திருக்கவில்லை. அம்மாதான் பதில் சொன்னாள். இங்க காடெல்லாம் சுத்தித் திரியறவன் ஓரிடத்துல இருப்பானா? அங்க மட்டும் பிள்ளைங்க இல்லையா? வீதியெல்லாம் குதிச்சுட்டு கிடக்குங்க. மஞ்சுளா அதிகமா எங்கேயும் போக மாட்டா. வீட்டுக்குள்ளேயே எதுனா விளையாடிக்கிட்டு இருப்பா. அதுக்குன்னு 5-6 வந்து சேர்ந்துரும். இவன் வந்தானா அவளுக்கும் ஒரு விளையாட்டுத் துணையா இருக்கும். அத்தை பெண் மஞ்சுளாவை பற்றித்தான் விவரிப்பு. செந்திலை விட 2 வயது மூத்தவள். அவளோடு என்ன விளையாட முடியும்? அதுவும் பெண்ணோடு? அவனுக்கு கொஞ்சமும் பிரியமில்லை. அம்மா அவன் என்ன நினைக்கிறான் என்று முகத்தைப் பார்த்தாள். அவன் மனத்தை படித்தவளாய் இங்கேயே திரியட்டும் நாயி என்றாள் அம்மா. முடிவு வந்துவிட்டதென உணர்ந்து வெளியே ஓடக் காலடி வைத்தபோது சிரித்துக் கொண்டே அத்தை வேறொரு தூண்டிலை போட்டாள். அங்க வந்தா நெல்லஞ்சோரா திங்கலாம். இதைக் கேட்டு அம்மாவின் முகம் கூம்பிப் போய்விட்டது. ஆனால் அவன் சிக்கிக் கொண்டான். போகலாம் என்று உடனே புறப்படத் தயாராகிவிட்டான் மனத்திற்குள். அத்தை மேலும் முடிச்சை இறுக்கினாள். 2 துணியை எடுத்துக்கிட்டு புறப்படு. உங்கம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா. அம்மாவின் மிளனம் எதையும் கண்டுபிடிக்க உகந்ததாக இல்லை. அவன் அப்படியே நின்றான். அம்மா எரிச்சலை உள்ளடக்கிக் கொண்டு சரி போடா என்று அனுமதி வழங்கினாள். பையன் நெல்லஞ்சோறு சாப்பிடட்டும் என்று அவளும் விரும்பியிருக்கக்கூடும். படிப்பில் ரொம்பவும் ஆர்வம் உள்ளவனாக காட்டிக்கொள்ள புத்தகம் ஒன்றையும் நோட்டு ஒன்றையும் பையில் திணித்துக் கொண்டான். எந்தக் கோடை விடுமுறைக்கும் எங்கும் போகாதவனாகையால் இப்போதைய பயணம் பெருமை தருவதாகவும் இருந்தது. எதிரில் வந்த பையன்களை பார்த்து கர்வத்தோடு சிரித்தான். திருத்தமாக புடவை கட்டி நாகரிகமான தோற்றம் கொண்டிருந்த அத்தையின் பின்னால் நடப்பது சந்தோஷமாக இருந்தது. வெயிலிறங்கும் பொழுதில் பேருந்திறங்கி வீடு வந்து சேர்ந்தார்கள். முதல் நாள் வாசலையொட்டி இருந்த சிறு திண்ணையில் வெகுநேரம் உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தான். சாப்பிடவென்று அத்தை கூப்பிட்ட போது மட்டும் உள்ளே போனான். வெள்ளி மீன் போல தகதகக்கும் நெல்லஞ்சோறும் குழம்பும் அருமையாக இருந்தன. என்ன கட்டுப்படுத்தியும் முடியாமல் ஆவலோடு சாப்பிட்டான். அத்தை அவன் வேகத்தை பார்த்து சிரித்தது கூட தெரியவில்லை. மஞ்சு அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. காட்டான் என்று உதட்டுக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். அடுத்த நாள் வீட்டின் பின்பக்கம் சிறுதோட்டம் இருப்பதைக் கண்டுபிடித்தான். நிறைய பூச்செடிகளும் சிறு திராட்சை பந்தலும் கொண்ட தோட்டத்தில் எதையெதையோ வெட்டிச் செதுக்கினான். தண்ணீர் நிற்கும்படி சுற்றிலும் கட்டினான். பார்த்தால் கையகலத் தோட்டம். அதற்குள் எவ்வளவு வேலை! அன்றைக்கெல்லாம் அத்தைக்கு அவன்மேல் வெகு பிரியமாயிருந்தது. ஆசையாய பேசினாள். சோறு போட்டாள். மஞ்சுவை திட்டவும் செய்தாள். உன்னைவிடச் சின்ன பையனாலும் எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறான் பாரு. மஞ்சுவும் விடவில்லை.
காட்டானுக்கு வேற என்ன தெரியும் என்று தாக்கினாள். ஆனால் இந்தச் சூழல் இப்படியே நீடிக்கவில்லை. தோட்ட வேலை சீக்கிரம் முடிந்து போயிற்று. என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் திரிந்தவனுக்கு பொக்கிஷம் போல பெரிய பெட்டிக்குள் இருந்து புத்தகங்கள் கிடைத்தன. எல்லாம் ராணி இதழ்கள். அவற்றை தீவிரமாக படிக்கத் தொடங்கினான். குரங்கு குசலா உருவங்களும் சிறுவர் பகுதியும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தன. மருதநாட்டு இளவரசி தொடர்கதை வந்திருந்த இதழ்களை வரிசைப்படுத்தி சேர்த்து படித்தான். ஆனால் படிப்பது சுவாரஸ்யமான வேலையாக இல்லை. 4ஆம் வகுப்பு பையனுக்கு தெரியாத எழுத்துக்கூட்டியும் புரியாத சொற்கள் பலவாக இருந்தன. அவன் படித்துக் கொண்டிருக்கும்போது குரங்கு குசலா படி. உன்ன மாதிரியே இருக்கும் என்று மஞ்சு கேலி செய்தாள். வாயிருக்க மாட்டாமல் நீதான் குசலா என்று ஒருமுறை சொல்லிவிட்டான். உடனே கோபித்துக் கொண்டோடி அத்தையிடம் என்னைய குசலான்னு சொல்றாம்மா என்று கோள் சொன்னாள். நீ குரங்கொன்னு சொல்லு என்று சொல்லி அத்தை சிரித்தாள். இருந்தாலும் மஞ்சு கோபத்தோடு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு திரிந்தாள். புத்தகங்கள் சலித்துப் போனவுடன் மஞ்சுவும் அவள் தோழர் தோழிகளும் சேர்ந்து விளையாடுவதைக் கவனிப்பான். 1-2 பேர் இருந்தால் பல்லாங்குழி. நிறைய பேர் இருக்கும்போது சீட்டு. சீட்டு அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. கைகளில் சீட்டுக்கள் விசிறியாய் விரிவதைப் பார்ப்பதே நன்றாக இருக்கும். பொம்மைகள், எண்கள் என அனைத்தையும் பார்ப்பான். எதுவும் புரியவில்லை. எனினும் ஈர்ப்புக்குரிய விஷயமாக அவ்விளையாட்டு இருந்தது. அவர்களின் உற்சாகமும் ஆரவாரமும் அவனையும் தொற்றிக்கொள்ளும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென அவன் இருப்பை உணர்ந்தவளாய் மஞ்சு நீயும் உட்காருடா என்று சொல்லிவிட்டாள். அவன் தயங்கினாலும் விருப்பமிருந்தது. அது விளையாட்டு. அவர்கள் சீட்டை எடு என்றால் எடுத்தான். போடு என்றால் போட்டான். நுணுக்கங்கள் தெரியவில்லை. எல்லா ஆட்டங்களிலும் அவனே கழுதையானான். அவன் முகம் சுண்டிப் போக அவர்கள் கும்மாளமிட்டுச் சிரித்தனர். மிகுந்த முயற்சி எடுத்து அந்த விளையாட்டைக் கற்றுக்கொள்ள முனைந்தான். ஒருமுறையாவது கழுதையாகாமல் தப்பித்துவிட்டால் அதுவே பெரிய வெற்றியாகும் என நினைத்தான். அவனுக்கு அந்தச் சூழ்நிலை பழகிப் போயிற்று. நாளை சந்தோஷமாக கழிக்க பல விஷயங்கள் இருந்தன. அத்தையிடம் கேட்காமலே பண்டங்களை எடுத்து தின்னவும் மஞ்சுவை அடித்து கிள்ளிச் சண்டை போடவுமென சுதந்திரமாக ஆக்கிரமித்துக் கொண்டான். எல்லாம் பிடித்து அவனுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய கனவுகள் விரிந்தன. அம்மாவை அத்தையின் உருவத்தில் வைத்து கற்பனை செய்தான். இப்படி எல்லாம் பிடித்துப் போனாலும் 2 விஷயங்களை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. முதலாவது, எப்போதும் சட்டையும் கால் சட்டையும் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது. கால் சட்டை போடுவது அவன் பள்ளிக்கூடம் போகும்போது மட்டும்தான். மற்ற நேரங்களில் சிறு கோவணத்தைக் கட்டிக்கொண்டு திரிவான். இங்கோ எப்போதாவது சட்டை போடாமல் இருந்தால் போதும், பெரிய பயில்வான். ஓடம்பக் காட்டறாரு பாரு என்று மஞ்சுவும் மற்றவர்களும் கேலி செய்வார்கள். உடம்புப் பகுதிகளை வெடுக்கென்று கிள்ளவும் அடித்துவிட்டு ஓடவும் என விளையாட்டுப் பொருளாகிப் போவான். அம்மணமாக திரிஞ்சு நாயி. உட்டா எல்லாத்தையும் கழட்டிப் போட்டுருவான். உற்றாதீங்க என அத்தையும் அவர்களை மிகவும் ஊக்கப்படுத்துவாள். கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் அணிந்து கொண்டு உலாவினான். இன்னொரு விஷயம், கழிப்பறை. வீட்டை விட்டு தோட்டம் கடந்து மூலையொன்றில் கழிப்பறை இருந்தது. வெளியே அதனருகில் தொட்டி ஒன்றில் நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கும். உள்ளே இருக்கும் வாளியை எடுத்து வந்து நீர் மொண்டு கொண்டு உள்ளே போக வேண்டும். அறை நல்ல விஸ்தாரமாக இருக்கும். உள்ளே உட்கார்ந்து விரிந்த வயல்வெளியை அவனால் கற்பனை செய்து கொள்ள முடியும். அதுவல்ல பிரச்சினை. அப்போதெல்லாம் இந்த பாம்பே கக்கூஸ் முறை வந்திருக்கவில்லை. அள்ளு கக்கூஸ்தான். அறையின் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். இப்போதைய பேசின் வடிவத்தில் இருபுறமும் கால் வைத்து உட்கார்வதற்கான திட்டுகள் காரையில் இருக்கும். ஓட்டை கீழே பெரிய தொட்டி, அதில்தான் மலம் சேகரமாகும். அதில் உட்கார்ந்து மலங்கழிப்பதை அருவருப்பாக உணர்ந்தான். கீழே பார்வையை இறக்கக்கூடாது என்று எவ்வளவு பிரயாசைப்பட்டாலும் ஏதோ ஒரு கணத்தில் பார்வை அவனை அறியாமலே கீழ்நோக்கிவிடும். மலக்குவியல் கோபுரம் போல் நிற்கும். விதவிதமான மலங்கள்.
எல்லாம் கலந்தும் பிதுங்கியும் நிற்கும். யாருடைய மலம் எப்படி இருக்கும் என்று தரம் பிரிக்க முனைவான். ஆட்களுடைய உருவத்திற்கும் மல வடிவத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பை அவனால் உருவாக்கிக் கொள்ள முடிந்தது. மலக்குவியலில் புழுக்களும் கீரிப்பூச்சிகளும் நெளியும். அதன்மேல் தன் மலமும் போய் விழுந்து கலப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தோட்டத்து மூலையொன்றில் சிறு குழி பறித்து இருந்து மண் போட்டு மூடிவிடலாமா என்று கூட தோன்றும். கையும் களவுமாக பிடிபட்டுவிட்டால் அவ்வளவுதான். மானத்தை வாங்கிவிடுவார்கள். மஞ்சுவின் கேலியை நினைத்து பயந்து போனான். கழிப்பறையின் பின்புறம் மலத்தொட்டிக்கு தகரக் கதவு ஒன்றிருந்தது. 3-4 நாட்களுக்கு ஒருமுறை நகராட்சி பணியாளர் வருவார்கள். 2 அல்லது 3. கூடவே கைவண்டி ஒன்றும். அந்த தகரக் கதவை திறந்து மலத்தை இழுத்து அள்ளுவார்கள். அனைத்தையும் அள்ளி வண்டியில் சேர்த்த பிறகு தொட்டியை கழுவ தண்ணீர் கேட்பார்கள். மேலிருந்து ஊற்ற வேண்டும். அத்தை செந்திலை அனுப்புவாள். மலம் அள்ள ஆட்கள் வந்திருப்பது தெரிந்தால் மஞ்சு எங்காவது ஓடிப்போய் விடுவாள். செந்திலும் ஓடிப்போகவே விரும்புவான். ஆனால் அத்தையின் கட்டளையை மீற முடியாது. அத்தை தூரத்தில் நின்று கொண்டு ஏதாவது ஏவிக்கொண்டே இருப்பாள். அள்ளுபவர்களைத் திட்டுவாள். பெரும்பாலும் அவர்கள் நாள் கழித்து வந்ததற்காகத்தான் திட்டு நடக்கும். தண்ணீரை ஊற்றும்போது செந்தில் மூக்கை பிடித்துக் கொள்வாள். கீழே கழுவும் ஆள் என்ன நாறுதா என்று சிரிப்பார். தண்ணீர் ஊற்றிவிட்டு வெளியே வந்ததும் சோப்பு போட்டு கையை நன்றாக கழுவச் சொல்வாள் அத்தை. இந்த அவஸ்தைகளை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தவிர்க்க எவ்வளவோ முயல்வான். மலத்தை அடக்கி வைத்து 2 நாட்களுக்கு ஒருமுறை போக கற்றுக்கொண்டான். கீரிப்பூச்சிகள் குழையும். இருந்தாலும் கழிப்பறையைத் தவிர்க்க அவனால் முடிந்தது. 2 நாட்களுக்கொருமுறை சும்மா கொஞ்ச நேரம்தானே என்று தேற்றிக்கொள்ளப் பார்த்தான். ஆனால் தண்ணீர் ஊற்றும் வேலையைத் தவிர்க்க முடியவில்லை. என்றைக்கு எந்த நேரத்திற்கு வருவார்கள் என்பதை அத்தை எப்படியோ தெரிந்து வைத்திருந்தாள். அன்றைக்கு காலையிலேயே அவனுக்கு தகவல் சொல்லிவிடுவாள். எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருந்தாக வேண்டும். அன்றைக்கெல்லாம் என்னதான் ருசியாக சமைத்திருந்தாலும் அவனுக்குப் பிடிக்காது. குறிப்பான். அத்தை தலையில் கொட்டிச் சாப்பிடச் சொல்லி வற்புறுத்துவாள். மற்ற விஷயங்களுக்காக இவற்றை சகித்துக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. நாளாக ஆகஸ்ட் ஏதோ அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் போல பாவனைகள் புரிய ஆரம்பித்து விட்டான். தன் வீட்டு நினைவையே முற்றிலுமாக துடைத்தெறிந்து விட்டவன் போலத் தோன்றினான். அவன் அங்கு வந்து 10-15 நாட்கள் கழித்திருக்கக்கூடும். அதைப் பற்றிய அக்கறை எதுவும் அவனுக்கில்லை. இடையில் ஒருமுறை அம்மா அவனை பார்ப்பதற்காக அத்தை வீட்டுக்கு வந்தாள். அம்மாவை ஒருநாள் பார்க்காவிட்டாலும் பதறிப் போய்விடுகின்ற அவன் இப்போது அவளை சுத்தமாக கவனிக்கவில்லை. ஊர் பற்றியோ அப்பா, நண்பர்கள் என எவரைப் பற்றியுமோ சிறு விசாரிப்பு கூட இல்லை. அவன் பாட்டுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்தான். அவன் இருந்த இடத்திற்கெல்லாம் அம்மா வந்து வந்து நின்று கொண்டு எதையெதையோ கேட்டுத் தூண்டினாள். நிறைய பேச விரும்பினாள். ஆனால் அவன் அசட்டையாக ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். எதற்கு இங்கே வந்தாள் என்று கூட தோன்றியது. ஒருவேளை கூட்டிப் போய்விடுவாளோ எனப் பயந்தான். அந்த எண்ணத்தைத் தவிர்க்கும் பொருட்டே அவளிடமிருந்து தூர ஓடினான். அவன் அங்கே இருக்கும் விருப்பத்தை அவளாகவே உணர்ந்து விட்டுவிட்டு போய்விடுவாள் என நினைத்தான். அதே மாதிரிதான் நடந்தது. அம்மா அத்தையுடன் வெகுநேரம் பேசிவிட்டு இதைப் பற்றியும் பேசியிருக்க வேண்டும். அத்தைக்கு அவனை அனுப்ப பிரியமிருக்காது. லீவுதான் இன்ன கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கூடம் துறக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே எனச் சொல்லியிருக்கும். மறுத்துப் பேச அவளால் முடிந்திருக்காது. மகன் உடம்பு லேசாக பூசினார் போல செழுசெழுப்பு கொண்டிருப்பதையும் நிழலிலேயே இருப்பதால் நிறம் கூடியிருப்பதையும் கண்டு அவளுக்கும் சந்தோஷம் வந்திருக்கும். இங்கேயே இருந்தால் நல்லபடியாக இருப்பான் என்று நம்பி அவனிடம் சொல்லிப் போக வந்தாள். அப்போது அவன் தோட்டத்தில் ஏதோ மும்முரமான வேலையில் ஈடுபட்டிருப்பது போல காட்டிக்கொண்டான். அம்மா வந்து நின்றது தெரிந்தது. தெரியாது போல இருந்தான். அம்மா கேட்டாள். கண்ணு நா போவட்டுமா? சு எம் என்று தலையை ஆட்டிச் சம்மதம் தெரிவித்தான்.
அம்மா உடனே போகவில்லை. தயக்கத்தோடு, "நீ வரலியா?" என்றாள். "கூம்" என்று சொல்லிவிட்டு தெருப்பக்கமாய் ஓடிப்போனான். எவ்வளவோ நேரம் கழித்து திரும்பி வந்தபோது அம்மா இல்லை. நிம்மதியாயிருந்தது. இயல்பாகிவிட்டான். அத்தை வீட்டில் நிறைய உரிமைகளை எடுத்துக்கொண்டான். சோறு போடும் வரை பொறுக்காமல் அத்தையை ரொம்பவும் நச்சரித்தான். அத்தை ஏதாவது வேலை சொன்னால் போத்த என்று சொல்லிவிட்டு விளையாட்டில் சேர்ந்து கொண்டான். மஞ்சுவைச் சுத்தமாக பொருட்படுத்துவதே இல்லை. அவள் என்ன எரிந்து விழுந்தாலும் கண்டுகொள்ளாமல் விட்டான். மாமாவின் சட்டைப் பையிலிருந்து சில்லறை எடுத்துப் போய் கடையில் தின்பண்டம் வாங்கினான். "நீ இந்த வீட்டுக்கு உரியவனில்லை என்பதை உணர்த்தும் விதமாக மஞ்சு ஏதாவது வார்த்தைகளை விட்டெறிவாள். தன்னுடைய உரிமையை நிலைநாட்டும் காரியங்களைச் செய்வாள். விளையாட்டில் அவனை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு பல தந்திரங்களைக் கையாளுவாள். எதுவும் அவனை ஒன்றும் செய்வதில்லை. அவனுக்கும் அவளுக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தில் போட்டி ஏற்பட்டது. திராட்சைப் பந்தலில் பழங்கள் பழுத்தன. நல்ல சுவையான கருந்திராட்சை குலை முழுவதும் ஒரே சமயத்தில் பழுத்துவிடாது. நுனியில் இருக்கும் ஒன்றிரண்டு பழுத்திருக்கும். விடிந்ததும் போனால் அவற்றைப் பறித்து வாயில் போட்டுக் கொள்ளலாம். காலையில் யார் முதலில் எழுந்து போய் அவற்றைப் பறித்துத் தின்பது என்பதில்தான் போட்டி. அவனுக்கு இயல்பாகவே விடிகாலை 5 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிடும். வீட்டில் அம்மா பால் கொண்டு போய் கொடுப்பதற்காக எழுப்பி எழுப்பி பழக்கமாகிவிட்டிருந்தது. மஞ்சுவோ 7 மணிக்கு மேல்தான் எழுவாள். அதனால் எப்போதும் பழங்கள் அவனுக்கே கிடைத்தன. அவள் எழுந்து வந்து பார்க்கும்போது திரண்ட காய்கள் அவளை எதிர்கொள்ளும். அவன்மேல் பொங்கும் ஆத்திரத்தை அடக்க சிரமப்படுவாள். திராட்சைப் பந்தலை பிடித்து அசைப்பாள். அவன் "சோம்பேறி, சோம்பேறி சு" என்று உற்சாகமாகக் கூவுவான். "செந்திலு குந்திலு பொந்திலு" என்று சத்தம் போட்டு கரிப்பாள். அவனும் பதிலுக்கு "மஞ்சு கொஞ்சு பஞ்சு குஞ்சு" என்பான். குஞ்சு என்பதை அழுத்திச் சொல்லிச் சிரிப்பான். அவளுக்கு அவமானமாகப் போய்விடும். "போடா நாயே" எனக் கத்தி அழுது கொண்டு அம்மாவிடம் ஓடுவாள். "ஏண்டா அவளத் தொந்தரவு பண்ற" என்று அத்தை அவனைப் பார்த்து கத்தும். அவனுக்கு ஒரே சிரிப்புதான். அவனை நன்றாக திட்ட வேண்டும் என்று அத்தைக்கும் இருக்கும். ஆனால் அவன் போய்ச் சொல்லி "எம் பையனைக் கூட்டிக்கிட்டு போயி இப்படி திட்டி இருக்கிறாளே" என்று அவருடைய அம்மா 4 பேரிடம் கேவலப்படுத்தி விடுவாளே என்ற பயத்தில் அடக்கிக் கொள்வாள். அவனுக்கு அது ஒன்றும் புரியாது. மஞ்சு அவனுக்கு முன் எழவேண்டும் என்பதற்காக அலாரம் வைப்பாள். அலாரம் அடித்தால் அதை அணுத்துவிட்டு மீண்டும் தூங்குவாள். இல்லை, அவள் வைக்கும் அலாரம் அவனை எழுப்பிவிடும். அந்த நேரத்தில் "மாமா, என்னத்துக்கு கழுது இந்த நேரத்துல அலாரம் வைக்குது?" என்று கத்துவார். தினந்தோறும் அவனுக்கேதான் திராட்சைப் பழங்கள் கிடைத்தன. அத்தை அவனை வேறுவிதமாக அணுகினாள். அவன் முதலில் வந்த நாட்களில் துணிகள் எல்லாம் அன்னன்றைக்கு துவைத்து பாச்சை குண்டுகள் போட்ட அலமாரியில் அத்தை வைத்திருப்பாள். பாச்சை குண்டு மணமேறிய உடைகளை அணிந்து கொள்ள ஆசையாயிருக்கும். சட்டையை அத்தை மடிக்கும் விதம் கூட அழகாக இருக்கும். அந்த நாட்கள் போயின. கழற்றிப் போட்டது போட்டபடியே கிடந்தன. அவன் 2-3 நாட்களுக்கு கூட அழுக்கையே அணிய வேண்டியிருந்தது. சாப்பிட வருந்திக் கூப்பிட்டது போய் அவனாகவே வந்து "அத்த சோறு" என்றால் கூட "இருடா, என்ன அவசரம்" என்று மெத்தனம் காட்டினாள். அவன் மறுசோறு கேட்டால்தான் போடுவது. அவனாகவே "எங்கள் வீட்டுக்குப் போகிறேன்" என்று சொல்ல வைப்பதுதான் அத்தையின் திட்டமாக இருந்தது. அவனுக்கு திட்டமெல்லாம் புரியவில்லை. சீட்டில் ஏஸ் விளையாட்டு கை வந்திருந்தது. கூட்டாளிகள் பெருகியிருந்தனர். நேரம் போவதே தெரியவில்லை. எதற்கும் அத்தையால் தீவிரமான நடவடிக்கை எடுக்க இயலவில்லை. அவனுக்கு விடுமுறை கழிந்து பள்ளி திறக்க 10 நாட்களுக்கு மேலிருந்த சமயம். ஒரு மத்தியான வேளை. கீழே மெத்தையை விரித்துச் சுவரில் தலையணையை சாய்வாக வைத்து அதில் சாய்ந்து கொண்டு மந்திரத்தீவு ரகசியம் படித்துக் கொண்டிருந்தான். அந்த வேளையில் விளையாட்டுக்கு ஓய்வு. துணிகளை அலமாரியில் மடித்து வைத்துக் கொண்டிருந்தது அத்தை. அவனிடம் சுமுகமாக பேச்சு கொடுத்துக் கொண்டே "கக்கூசுல நீயாடா எருவி வச்சிருக்கற" என்று கேட்டாள்.
அவனுக்கு சட்டென புரியவில்லை. என்னத்த என்றான். திரும்பவும் அத்தை கேட்டாள். அவன் அன்றைக்கு காலையில் கக்கூஸ் பக்கமே போகவில்லை. அதற்கு முந்தைய நாள் போனபோது மல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தான். வயிற்றெடுப்பால் யாரும் எருவி வைத்திருப்பது போன்ற மலம் தென்படவே இல்லை. 2 நாளாக அடைத்துக் கொண்டிருந்த மலத்தை சிரமப்பட்டுத்தான் வெளியேற்ற வேண்டியிருந்தது. அதனால் பலமாகவே நான் ஒன்னும் எருவி வக்கலியே என்று சொன்னான். அத்தை அப்படியா என்று கேட்டுக்கொண்டது. அத்தை கேட்டதின் சூட்சுமம் அப்போது அவனுக்கு புரியவில்லை. அன்றைக்குச் சாயந்திரம் அம்மா வந்தாள். அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. அவனுடைய பையை தேடி எடுத்து துணிகளை பொறுக்கித் திணித்தாள். அவனைப் பார்த்து மூஞ்சிய கழுவிக்கிட்டு வாடா என்று கடுமையாகச் சொன்னாள். அவனுக்கு புரிந்தது. இனி என்ன சமாதானம் சொல்லியும் தப்பிக்க முடியாது. கூட்டிப் போகிற முடிவில் உறுதியோடு அம்மா வந்திருக்கிறாள். உடனே முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டான். கண்கள் சிவந்து அழுது விடுவான் போலிருந்தது. இந்த மாற்றங்களை கவனித்து இன்னும் சில நாட்கள் இங்கேயே தங்க அனுமதி கொடுப்பாள் என நினைத்தான். அம்மாவோ அவன் மாற்றங்களை கவனித்ததாகவே காட்டிக் கொள்ளவில்லை. விரைவுபடுத்தி அழைத்துச் செல்வதிலேயே குறியாக இருந்தாள். வெறுப்புடன் முகத்தை கழுவிக் கொண்டு வந்து உடை மாற்றினான். எல்லோரிடமும் அமைதி. அம்மாவை அந்தக் கணத்தில் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவள் சொன்னதற்காக மஞ்சுவிடம் போயிட்டு வர்றேன் என்றான். மஞ்சு சாதாரணமாக சரி என்றாள். அவள் உதடுகளில் லேசாக சிரிப்பு இருப்பதாகவும் பட்டது. அத்தையிடம் சொல்லிக்கொள்ள முன்னால் போய் நின்றபோது குரல் கம்மியது. நெகிழ்ந்து அழுதுவிடுவான் போலிருந்தது. அத்தை அன்பாக அழைத்து வந்த அந்த நாள் நினைவுக்கு வந்துவிட்டது. திக்கி திக்கி போயிட்டு வரலத்த என்றான். மகராசனா போயிட்டு வா என்று சிரித்தபடி சொன்னாள். இன்னும் 4 நாளைக்கு இருக்கட்டும் போ என்று அம்மாவிடம் சொல்லி அத்தை தன்னை காப்பாள் என்று நினைத்தது தவறாகப் போய்விட்டது. படியிறங்கி வெளியில் வரும்போது நல்லா படி என்று அத்தை சொன்னது ஒரு மாதிரி காதில் விழுந்தது. தலையை ஆட்டிக்கொண்டான். அம்மாவுடன் கொஞ்ச தூரம் வரும் வரை திடீரென அத்தை அழைத்து போவாத இருடா எனச் சொல்லும் என எதிர்பார்த்தான். ஆனால் ஊருக்கு வந்தபோதிருந்த அத்தை இல்லை அவள். பேருந்து ஏறாமல் குறுக்கு தடத்தில் அம்மா நடத்திக் கூட்டிக் கொண்டு வந்தாள். அம்மாவுடன் பேசவே பிடிக்கவில்லை. அவள் முகத்தை பார்க்காமலே நடந்தான். ஏதாவது கேட்டால் கோபமாக பதில் சொல்ல வேண்டும் என தீர்மானித்திருந்தான். வீடுகளை எல்லாம் கடந்து காடுகளாய் விரிந்திருந்த பகுதிக்கு வந்ததும் அம்மா வெளிக்குப் போறையாடா என்றாள். ரொம்பத்தான கரை என்று நினைத்துக் கொண்டு இல்லை என்பதாய் தலையாட்டினான். அம்மா வற்புறுத்தினாள். போறதுனா போயிட்டு வாடா. இங்க இடம் வசதியா இருக்கும் எனக்கொன்னும் வரல போ என்றான் கோபமாய். மெளனமாகவே கொஞ்ச தூரம் நடந்தார்கள். மீண்டும் அம்மாதான் பேசினாள். வயித்தால போச்சா? கக்கூசுல எருவி வெச்சையா? ஏன் இப்படி கேட்கிறாள் என புரியாமல் இல்லையே என்றான். 2-3 நாளா உனக்கு வயித்தால போவுது கக்கூசுல எல்லாம் எருவி வச்சிருக்கறையின்னு அத்த சொல்லி உற்றிருந்தா அம்மா சொல்லிவிட்டு அவனைப் பார்த்தாள். நானில்ல, அது வேற யாராச்சுமா இருக்கும். அம்மாவின் கைகளைப் பற்றிக் கொண்டான். அம்மா எதுவும் பேசவில்லை. அதற்குப் பின் எந்த கோடை விடுமுறைக்கும் அவனை அத்தை வீட்டுக்கு அம்மா அனுப்பவே இல்லை. முல்லை, செப்டம்பர் 9, 2002. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.